விழாவிற்கு வந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், தலைமை பொறுப்பேற்கின்ற ஞானமூர்த்தி அவர்களுக்கும், ஏனைய தமிழ் பேரரசு கட்சியுடைய உடன்பிறப்பவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குடிமன்னன், ரிட்டையர்டு எஸ்ஐ, தமிழ் பேரரசு கட்சியினுடைய திருச்சி மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர். 12/2/2023 ஆண்டு இதே இந்த இணைப்பு சாலை கேட்டு RS மாத்தூரில் எங்களுடைய மக்கள் போராளி கௌதமன் அவர்கள் தலைமையில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி காட்டியவர். அதே போல நாம் கேட்பது பிச்சையோ யாசகமோ அல்ல, நமது உரிமை. 3-4 ஆண்டுகளாக இந்த பாலம் கட்டப்பட்டு அதுக்கு ஒரு இணைப்பு சாலை வழங்க இங்க இருக்க அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் யோக்கியதை இல்லை என்றால் இந்த அரசை நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சிமெண்ட் ஆலைகள் சுடுகாடாக்கிவிட்டன. அந்த சிமெண்ட் ஆலைக்காரிடம் நாம் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போராட்டம் இந்த பாலத்தில் நடப்பதனால இங்க தூக்கு கயிறு போராட்டமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் அதை இந்த நிர்வாகம் சட்டை செய்யாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாம் போராட வேண்டிய இடம் இதுவல்ல. MCL சிமெண்ட் ஆலை முன்பாக பிளாக் பண்ணுவோம், மறியல் தொடர் மறியல் பண்ணுவோம். அப்படி பண்ணுகின்ற பொழுது மாவட்ட நிர்வாகமே ஆட்டம் காணும். சிமெண்ட் ஆலைக்காரன் சும்மா இருக்க மாட்டான். டெல்லி வரைக்கும் பேசுவான், சென்னை வரைக்கும் பேசுவான், கோட்டையில் தட்டுவான். இந்த பாலத்தினுடைய இணைப்பு சாலை நடக்காட்டி போனாக்க என்னுடைய சிமெண்ட் ஆலைக்கு வரக்கூடிய லோடெல்லாம் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி அந்த மக்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன செய்வீங்களா, ஏது செய்வீங்களா, உடனடியாக அதை கட்டி கொடுங்க அப்படிங்கிற நிர்பந்தம் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் வரும், ஆட்சியாளருக்கும் போகும். அதனால இங்க போராட்டம் நடத்துறது எனக்கு உடன்பாடு இல்லை. சிமெண்ட் ஆலைக்கு முன்னாடி போய் மறியல் பண்ணுவோம். அந்த 2 ஆலைக்காரனுக்கு எந்த வண்டியும் போக கூடாது, எந்த வண்டி வரக்கூடாது. தொடர் மறியல் என்று அறிவிப்போம். அறிவிச்சாலே போதும். இந்த மாவட்ட நிர்வாகம் மண்டியிடும், நம்மள்ட்ட கெஞ்சி கேட்கும். 3 மாசத்துல முடிச்சு கொடுத்துறேன், நீங்க போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு போராட்டத்துக்கு முன்பாகவே நம்ம காலம் முடிச்சு கெஞ்சுவான். அப்பொழுது எழுதி கொடு. இன்னைக்கு பேசக்கூடிய இந்த அரசு துறை அதிகாரிகள் இப்போ டிரான்ஸ்போர்ட் இதா இருந்தாலும் சரி, இல்ல நெடுஞ்சாலை துறையா இருந்தாலும் சரி, இவர்கள் எழுதி ரிட்டனா நமக்கு 3 மாசத்துல முடிச்சு தரேன்னு சொன்னா நம்ம போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம். இல்லை என்றால் 2 ஆலைகளுக்கும் செல்லக்கூடிய மெட்டீரியல் மறித்து போடுவோம். ஆட்டோமேட்டிக்கா அங்க மறிக்கணும்னு சொன்னாவே இந்த இடத்த நீ எடுத்துக்கன்னு அவன் கெஞ்சுவான் நம்மள்கிட்ட வச்சு. நம்ம எதுக்கு அவன்கிட்ட போய் கெஞ்சணும்? நம்முடைய உரிமை. நம்ம மாவட்டத்தை பாழ்படுத்திட்டான், சுடுகாடாக்கிட்டான். என்ன இருக்கு? குடிக்க தண்ணி இருக்கா? விவசாயம் பண்றதுக்கு நிலம் இருக்கா? ஆடு மாடு மேயறதுக்கு ஒரு புல் பூண்டு இருக்கா? எதுவுமே இல்ல. சுடுகாடா போன அந்த மாவட்டத்தை விழிப்புணர்வு இல்லாட்டி போனா காப்பாற்றவே முடியாது. எனவே நமது போராட்டம், தமிழ் பேரரசுடைய நிலைப்பாடு, நமது போராட்டம் MCL ஆலையின் முன்பாக 2 ஃபேக்டரி செல்லக்கூடிய வாகனங்கள் மறித்து 15/6/2024 அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் முன்னெடுத்தால் வெற்றி இலக்கு நம்மளை தேடி தானாக வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.